குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மணிமுடி சூடா மன்னர்கள் பல பேரை பற்றின சிறு விளக்கங்களை கூட சொல்லலாங்க. அது என்ன மணிமுடி சூடா பல மன்னர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த மணிமுடிங்கிற விஷயம் இன்னும் எல்லாருமே ராஜாங்கத்தின் அரசர்கள் தான் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பாடவியல் வழக்கமாக, அதாவது புத்தக ஏட்டில் கேள்விப்பட்ட விஷயமா சொல்லிட்டு இருக்குங்க. ஆனால் உண்மையிலேயே மணிமுடி சூடா மன்னர்கள்னா இந்த உலகத்தில் தனக்குள் மாபெரும் விஷயம் ஒன்று இருக்குங்க. அதன் பெயர் மனோன்மணியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மணி என்றும் உச்சகட்டத்தில் உரைக்க ஆசைப்படுறோங்க. இதை யாரெல்லாம் உணராமல் தன்னுடைய வாழ்வியல் நியதியில் எப்பேற்பட்ட செல்வங்களை சேர்த்தாலும் சரி, இல்லை இந்த உலகையே ஆண்டாலும் சரிங்க, அவர்கள் அனைவருமே இந்த மணிமுடி சூடா மன்னர்கள் தாங்க. அப்போ மணிமுடியை சூடியவர்களுடைய பெயரை எப்படி சொல்லாங்க? அவர் தாங்க உங்களுக்குள் அரசர், உங்களையே ஆளும் அரசர். அவர்களே உங்களுள் இருந்து ஆளுமானின் நீங்களே அதற்கான அரச தத்துவத்தின் அடிப்படை ஒளியாக கூட இருக்கலாங்க. உங்களுக்கு மட்டும் இந்த மணினா எது, உங்களுக்குள் சூடப்பட்ட முடினா எதுனா, முடியை மணியாய் சேர்த்து சூடும் பொழுது உங்களுக்குள் அவர் உச்சகட்டத்தில் ஒளியாய் பிரதிபலிப்பாருங்க. இப்படி யாரெல்லாம் உங்களுக்குள்ள உங்கள் உயிரை உணர உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பிலிருந்து உங்கள் உயிரை உணர்த்தியவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆகமத்திலும் நீங்கள் எப்படி உரு கொடுக்கின்றீர்களோ உங்கள் உடல், உயிர், மனம் எல்லாமே அவர் என்ற பட்சத்தில் நீங்கள் தாங்க மணிமுடி அரசன், அரசி. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுறீங்க.